ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது என்னென்னா, ஒரு ஷோ ஒழுங்காக போகாது அப்படிங்கும்போது அவங்களே கலாய்ச்சிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் மற்றவங்க கலாய்க்கும்போது இவங்களுக்கு தனியாக துண்டா பெருசாக தெரியாது அப்படிங்கும்போது அவங்கள வச்சு அவங்களே கலாய்ச்சிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கி ஷோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சீசனுக்கும் 8வது சீசனுக்கும் உண்டான வித்தியாசம். மற்ற சீசனில் நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க சார். எங்கள் சீசனில் நிறைய புனிதர்களாக இருக்கும் சார். இதுக்கு முந்தின 7 சீசனுக்கும் இந்த சீசனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்டிருந்தாரு. அதுக்கு முதல்ல முத்துக்குமார் எந்திரிச்சு மற்ற சீசன்லாம் பார்த்தீங்கன்னா போட்டியாளர்களாக இருந்தாங்க, பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் புனிதர்களாக இருக்கிறோம் அப்படின்னாரு. இது எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சீசன்லாம் போட்டி போட்டுப்பாங்க, பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப புனிதமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஏதாவது ஹீட் ஆஃப் தி மொமெண்ட் சண்டை போட்டாலுமே கூட பின்னாடி போய் பேசி மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆகி நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஸோ இது சரியான போக்கு இல்லை, எல்லாம் ரொம்ப நல்லவங்கள மாதிரி காமிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த சீசன் தான் சேஃபாக கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. சௌந்தர்யா இந்த சீசன் எல்லாருமே ரொம்ப சேஃபாக விளையாடுற மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு இடையில எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வராத அளவுக்கு ரொம்ப பார்த்து விளையாடுறாங்க. ஸோ ரொம்ப சேஃபாகவும் அவங்க பேர் டேமேஜ் ஆகாமல் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சீசனை நாங்களே புகழ்ந்துக்கிட்டா ரொம்ப கூச்சமாக இருக்குது சார். ஜாக்குலின் எழுந்து நான் ஆங்கர் பண்ண மற்ற சொல்லி இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்கே நான் இந்த சொல்லி இதே நானே புகழ்ந்து பேச விரும்பல சார், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் விஜய் சரி உட்காருங்க அப்படின்ட்டாரு. அண்ட் சிவகுமாரை பார்த்து என்ன சார் நீங்கள் வீட்டுக்குள்ள சும்மா பாத்திரங்களை மட்டும்தான் போனீங்களா, நீங்கள் வேறு எந்த வேலையும் செய்யவும் மாட்டீங்க, வேறு எந்த டாஸ்க்கு எதுவும் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸும் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நானாச்சும் ஒரு 100 பாத்திரம் தான் விளக்கியிருப்பேன், மற்றவங்களாம் பாருங்கள் ஒரு 1000 பாத்திரம் அளவுக்கு விளக்கியிருப்பாங்க, அந்தளவுக்கு எல்லாம் சும்மாவே தான் சார் இருக்காங்க, ஒன்றும் பெருசாக கான்டென்ட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. நான் ஒரு 100 பாத்திரம் கழுவிருப்பேன் சார், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 1000 பாத்திரம் கழுவிருப்பாங்க. அவங்க கதாபாத்திரத்தை நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி நாங்கள் உள்ளே அனுப்பினோம். ஆனால் பாத்திரம் நல்லா கழுவிருக்காங்க. 7 சீசன் பார்த்துருப்பாங்க, 8வது சீசன் நீங்களாம் பண்ணுறதுக்கு ஐயோ